டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வருஷம் 14/4/2026 தமிழ் வருஷங்களில் பார்த்தாலேயானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது. விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. தானியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக வெற்றிகரமாக கையாண்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வருஷத்தில் பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கார். மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் பார்த்தோம்னா ராகு இருக்கார், சனி செவ்வாய் புதன், இந்த 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்குது. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் பார்த்தாலேயானால் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாளான நட்சத்திரம் சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். மிகப்பெரிய மாயை விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள், இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங், மாயை விளையாட்டுகள், ஃபண்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதை தவிர இந்த ஏரோஸ்பேஸ், ஏரோடைனமிக், அதை தவிர காற்றின் வழியாக பிரச்சனைகள், இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வருஷம் பார்த்தோம்னா ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகமும் ஆரம்பிக்கிறது. எல்லா கிரகங்களும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதால எந்த ஒரு விஷயமும் ஆரம்ப காலகட்டத்தில் தடையாக இருக்கும். குரு பகவான் மாறின உடனே, அதாவது 26/5/2026 குரு பகவான் கடகத்துக்கு வர்றார். இந்த வருஷத்தில் 3 பெயர்ச்சிகளும் நல்லபடியாக இருக்குது. அதாவது சனி பகவான் பெயர்ச்சியில் இருந்தாலும் வக்கரகதி கிடையாது. எப்போ 5/7/2026, அதாவது ஜூலை மாதத்தில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். 26/5/2026 அப்போ அந்த 26/5 அப்போ பார்த்தலையானால் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறதன் மூலம் மிகப்பெரிய ஏற்றம். அப்புறம் இந்த வருஷத்தினுடைய கடைசி, அதாவது ஒரு 10ஆம் மாதம் வாக்கில் பார்த்தலையானால் 11ஆம் மாதம் 13/11/2026 அப்போ ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய விசேஷம், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது. ராகு கேத்துவின் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தலையானால் மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேத்துவும் இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குருவோடு சேர்ந்து இருக்குது. அதாவது குரு பகவான் இந்த வருஷம் திருப்பியும் பெயர்ச்சி ஆகிடுறார். 10ஆம் மாதத்துலேயே பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு போகிறார். குரு பகவான் சிம்மத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். அவருடைய நட்பு வீடுன்னு சொல்லக்கூடியது. அதனால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். ராசியில் உட்கார்ந்துட்டு அவர் 5ஆம் பார்வையாக தனுசை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வருஷத்தில் இந்த ஏற்கனவே போர் சூழல் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே மாசி மாதத்திலே சொல்லியிருந்தேன். மாதிரி போர் சூழல் வந்தது. பார்த்தோம்னா போர் சூழல்கள் சற்று அமைதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போத்துலேருந்து மாதம் 2026 பார்த்தீங்கன்னா போர் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் போர் நிச்சயமாக தனியக்கூடும், ரொம்பவுமே தனியக்கூடும். இந்தியன் கண்ட்ரீஸினுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரேபியன் கண்ட்ரீஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வருஷத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு தங்கத்தினுடைய விலை 12,000 15,000 அதே ரேட்லேயே இருக்கும். வெள்ளியினுடைய விலை சீராக ஏறி கிட்டத்தட்ட ஒரு 350-400 ரூபாய் கிராமுக்கு கொண்டு வந்துடும். இந்த வருஷம் நம்மளுடைய இந்தியன் கரன்சி ஸ்டேபிளாக இருக்கும். இருந்தாலும் டாலர் ஸ்டெபிலிட்டினால் இந்தியன் கரன்சி சற்று வீழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 105 ரூபா வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மே மாதத்துக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தோன்னா மே மாதத்துக்கு மேலே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்து தன்னோட வீட்டையே பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும். காலகட்டத்தில் ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக தடைகள் அதிகமாக இருக்கும். ரொம்பவும் ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. பெண்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரும். பெண்களுக்கு அந்த அளவு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே 12ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. சூரியனோட சம்பந்தப்பட்ட மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறது அந்த இடத்துல அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. புதனும் நீச்சப்பட்டு போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும். கரன்சி நம்மளது ஃபால் ஆச்சுன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னாலே அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வருஷத்தில் தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய வாய்ப்பு, பால் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த ஒரு பிரச்சனையையும் நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் நம்மளுடைய கண்ட்ரிக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஏன்னா குரு பகவான் இந்த வருஷத்தினுடைய
ராஜா பொறுப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சட்டதிட்டங்கள் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மந்திரி செவ்வாயாக இருக்கிறதுனால. இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கார். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் பராபவ வருஷம் 14/4/2026 13/4/2027 வரலும் உண்டான காலகட்டம். ராசியிலேயே சனி இருக்கார். ஜென்மசனி நடக்கிறது. மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக, தவிர உங்களுடைய மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம் குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா ராசிநாதனும் 4ஆம் இடத்துல போகிறார். அதனால் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் மே மாதம் கடைசி வரலும் அந்த அளவு விசேஷம் இல்லை. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் ராசிநாதன் 5ஆம் இடத்துல உங்களுடைய ராசியை பார்க்குறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு நிச்சயமாக உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனை இருக்கும். இருந்தாலும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2வது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். அது தவிர பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தந்தையினுடைய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பூர்வீகத்துக்கு சென்று வரக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் வரும். உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கார். என்ன சார் இது, சப்தமாதிபதியும் ராசியில் நீச்சப்பட்டு போகிறார். அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். அது தவிர பார்த்தோம்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில். ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். எப்படி ஏற்றத்தை கொடுக்கும்? 11ஆம் இடத்துல ராகு பகவான். அதனால் நிச்சயமாக பெரிய மாறுதல்கள் வரும். பெரிய மாறுதல்கள், பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில சம்பந்தம், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் நிச்சயமாக வரும். ஏன்னா மகர ராகுவாக இருக்கிறதுனால 11ஆம் இடத்துல போய் இருக்கார். மூத்த சகோதரர்களோட இணக்கம் இருக்காது, பிரச்சனைகள் வரும். ஆனால் பணவரவு, செய்யும் தொழிலில் லாபம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குரு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போயிடுறார். எப்போது? 10ஆம் மாதத்துக்கு மேலே, அக்டோபருக்கு மேலே, அக்டோபர் நவம்பரில் போகிறார். அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அரசாங்கம் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் குரு இருக்கிறதுனால அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு. அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் அமையக்கூடும். கேது பகவான் 5ல் வர்றதுனால குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரும். குழந்தைகள் மூலியமாக மதிப்பு மரியாதை குறையக்கூடிய வாய்ப்பு, அந்தஸ்து கௌரவம் குறையக்கூடிய வாய்ப்பு. ஏற்கனவே 7.5 சனியில் ஜென்மசனி நடந்துட்டுருக்கு. இதை தவிர 5ஆம் இடத்துல வேறு கேது 1, 5, 9ன்ற அந்த 3 இடமும் ரொம்பவுமே அடிபட்டு போகக்கூடிய காலகட்டம். பொறுமையாக கடந்து போக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. ரொம்ப ஜாகிரதையாக பேசுகிறது இல்லாமல் ஜாகிரதையாக இருக்கணும். உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருஷம் ஒரு சுமாரான வருஷமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா சனி ஜென்ம சனியாக இருக்கிறதுனால மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில ட்ராவல் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல ராகு பகவான் அக்டோபர் நவம்பரில் வர்றதுனால நிச்சயமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் குழந்தை பிராப்தி ஏற்படும். குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால உங்களுக்கு சற்று பதவி புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு. குழந்தைகள் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு. கேத்து பகவான் 5ஆம் இடத்துலேருந்து சுபர்கள் பார்க்காம இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கிறவாள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது அந்த காலகட்டத்தில் நல்லது. 11ஆம் மாதத்துலேருந்து கேரியிங்கில் இருக்கிறவாள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா ஜென்மசனி வேறு, 5ஆம் இடத்துல கேத்து வேறு, மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் டாக்டர் சொல்படி, மருத்துவ ஆலோசனைகள் படி இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் உங்களுடைய உடல் நலத்தில் தொல்லையை கொடுப்பார். அதாவது என்ன கொழுப்பு சத்து, அதை தவிர இனிப்பு வகைகளான சாப்பாடை கொஞ்சம் ஜாகிரதையாக கட்டுப்படுத்துறது நல்லது. இந்த மீனராசிக்காரர்கள் அதுவும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எழுத்து பணியில் இருக்கிறவங்க, சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியார் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க,
அது தவிர வந்து இந்த இது தங்க ஆசாரிகள், பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடிய இந்த கேஷ் ஹேண்டில் பண்ணக்கூடியவர்கள், அது தவிர தங்கம் வந்து ட்ரேடிங் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்களேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் வரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரே ஒரு தரமாவது அருகில் இருக்கக்கூடிய இந்த ராமானுஜரை போய் சேவிச்சுட்டு வாங்க ஸ்ரீபெரும்புதூரில். ஏன்னா ஜெகதாச்சாரியன்னு சொல்லக்கூடியவர் ராமானுஜரை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக குருவினுடைய அருள் நிச்சயமாக உங்களுக்கு வரும். அதன் மூலியமாக உங்களுடைய ராசியின் அதிபதியானவர் குரு. அதனால் அவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் மிகப்பெரிய எந்த ஒரு தடங்களையும் வெற்றியாக மாற்றக்கூடிய வல்லமை உங்களுக்கு வரும். அதை தவிர உங்களுடைய குலகுரு இருக்கக்கூடிய மடம் அந்த மாதிரியான ஆசிரமம் போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.